போடாம இருந்தோம், இன்னைக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம், இவ்வளவு ஆத்திரம் அவசரமா வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மணி பாத்தீங்கன்னா இங்க டைம் ஓடும் நினைக்கிறேன், வாட்சில இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து மணி 6:30 ஆகுது. 6:30க்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஸோ எங்க போவேன்றத கூடிய விரைவில் சொல்றேன். இன்னைக்கு அதாவது என் காலேஜ்ல இன்போசிஸ் டிரைவ் வராங்க. ஸோ இன்போசிஸ் உங்களுக்கு கம்பெனி நல்லா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு ஐடி கம்பெனி. ஸோ இன்போசிஸ் ஐடி கம்பெனில என்ன எதுக்கு செலக்ட் பண்ணாங்கன்றது இன்ன வரைக்கும் தெரியல. செலக்ட்னா அப்படி கிடையாது, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த அடிப்படை மூலமா இன்னைக்கு என் காலேஜ்ல நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்றதா ஒரு சின்ன லாகா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ வந்து இப்பதான் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வந்துருங்க. ஸோ அடுத்து எங்க போறோம், எங்க வாரம், எப்படி இருந்தது, எந்த மாதிரி சந்திச்சோம், யார் சந்திச்சோம் என்றதை இந்த வீடியோல நீங்க நல்லா பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை மறக்காம பாருங்க. குளிச்சுட்டு கிளம்பி ரெடியா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ முக்கியமான விஷயத்த மறந்துட்டோம். நம்ம போட வேண்டிய வெயிலின் தாக்கத்துல சிவகாசியில் அது ரொம்ப வெயிலா இருக்கும். ஸோ சிவகாசி வெயில தாக்கு பிடிக்கிறதுக்காண்டி மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் நம்ம கண்டிப்பா வெளியே போகணும். ஸோ வந்து போட்டுட்டு ரெடி ஆகிட்டு எப்படி வார சம்முன்னு கிளம்பலாம். நம்மளும் கிளம்பிட்டோம். ஸோ ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த வீடியோ கட் பண்ண கேப்பில் சன்ஸ்கிரீம், மாய்ஸ்சரைசர், ஸோ இன்னும் சில பல சீக்ரெட் திங்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் க்ளோவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அது என்ன சீக்ரெட்ன்றதை நான் வீடியோ எடுத்து காமிச்சிக்கலாம், நான் காட்ட மாட்டேன். ஸோ இட் லெட் பி சர்ப்ரைஸ். அது சொன்னால் நீ ஹீரோ இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எந்த விஷயத்தையும் காட்டலை. கிளம்பி நம்மளும் கிளம்பியாச்சு. ஸோ தென் கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு பேகெல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். நம்ம கரெக்டாக மணி இப்போ 6:40 ஆகுது. நம்மளுக்கு 7:25க்கு மதுரையிலேருந்து சிவகாசிக்கு ட்ரெயின் இருக்கு. ஸோ ட்ரெயினில் போய் டிராவல் ஆகி அந்த காலேஜில் இறங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறக்காண்டி போகிறோம். அதையும் என்னையை செலக்ட் பண்ணுறதுல என்னையை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுல பெரிய விஷயமா இருக்கு. மொத்தம் 6 விஷயம் நினைக்கிறேன். 6 விஷயத்துல 7வது விஷயமா இது ஒன்று நடந்திருக்கு. அதனால என் கிளாஸ்ல எவ்வளவோ படிக்கிற பையன் இருக்கான், எவ்வளவோ எத்தனை பேர் இருக்கான், அவன் எல்லாம் செலக்ட் பண்ணல, என்னையும் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. என் கூட சேர்ந்த ஒரு 4 பேர்த்த மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் எங்க அப்பாட்ட ஓடி போய் சொன்னேன், இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். எங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்கிறாரு, என்ன மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தில் சேர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கறாப்ல. எங்க அப்பா மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகி கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு எங்க அப்பா. அடுத்தபடி பார்த்தோம்னா என் ஃப்ரெண்ட போய் சொல்றேன், இந்த மணிக்கு இன்போசிஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன், இந்த மணிக்கு இன்போசிஸ்ல ஷார்ட் லிஸ்ட் ஆகி கதை ஓடிட்டு இருக்கு, இன்டர்வியூ போகணும், இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு போகணும், அதனால வந்து சொல்றேன் அவன்கிட்ட, ஒன்னு எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப டவுட்டா கேட்கறான். நான் இங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனதுல எனக்கே ஆச்சரியமா இருக்கு, கூட சேர்ந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு. ஸோ அது என்ன அப்டேட், என்னென்ன பண்ணணும், எப்படி போகணுன்றதான் இந்த குட்டி லாகில் பெரிய லாகனே சொல்லலாம். ஸோ வந்து வாங்க. நம்மளும் கரெக்டாக ரெடி ஆகி சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்மளும் கிளம்பி கரெக்டாக வந்துட்டு இருக்கோம். அழகாய்ஸ் நம்மளும் கரெக்டாக ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ ட்ரெயின் ஏறி கரெக்டாக மதுரை ஜங்ஷனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து ட்ரெயின் வந்து செங்கோட்டை ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து கரெக்டாக 7th பிளாட்ஃபார்ம்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் 7th பிளாட்ஃபார்ம் கிட்டே வந்தாச்சு. ஸோ 7th பிளாட்ஃபார்மில் திருத்தங்கல்ல இறங்கி திருத்தங்கல்லேருந்து நம்ம காலேஜ் போகிறோம். ஸோ என்னென்ன ரூட்டில் போகிறோம்னா மதுரை, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், விருதுநகர், தென் திருத்தங்கல். ஸோ இந்த மாதிரி ரூட்டில் தான் வண்டி போகுது. ஸோ நம்மளும் ட்ரெயினில் ஏறி கரெக்டாக வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் எப்படி போகுது, என்ன போகுதுன்றதை இந்த நிலவரத்தில் பார்ப்போம். ஸோ வந்து நம்மளும் ஒரு வழியாக காலேஜுக்கு வந்துட்டோம். ஸோ காலேஜுக்கு நடப்பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து கடல் தாண்டி 7 கடல் தாண்டி அப்படின்னு வருவோம்ல, அதே மாதிரிக்கு நாங்களும் ஒரு வழியாக காலேஜுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காண்டி என் கூட ஒரு கேங்கில் எங்களும் நண்பர், எங்கள் 2 பேர்த்தையும் எப்படி செலக்ட் பண்ணாயின்னு தெரியல. ஸோ வந்து என் நண்பர் ஒருத்தர் இணைப்பில் வந்திருக்காரு. ஸோ நானும் இவரும் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில். முகமது பீர் முகமது, ஹாய் ப்ரோ, என்ட்ரி சாங் அடி கருப்பா உன்னதான் நினைச்சுதான் அப்படி அந்த சாங் போட்டுட்டு இவருக்கு ஒரு இன்ட்ரோ சாங் நம்மளே கொடுத்தாச்சு. ஏன்னா மியூசிக் எடுத்து போட்டோம்னா காப்பி ரைட்ஸ் போட்டுறாங்க. அதனால் முடிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இதை நாங்கள் எப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆனோம், கிளாஸ்லேயே பெரிய மக்கள்லாம் நாங்கள் 2 பேர் தான். ஸோ இதில் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆனோம், எப்படி நம்ம இது இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்றதை எங்களுக்கும் அது தெரியல. டோட்டலி மொத்தம் வந்து போன பேட்சில் நேற்று வந்து எங்கள் சீனியர் ஒரு ஆள் வந்து ஒரு அலுமினி வந்து ஒரு இது பண்ணாங்க. ஆக்சுவலாக ஒரு ப்ரீஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இந்த மணிக்கு வீடியோவில் வந்து இப்படி பிளேஸ் ஆகணும், இப்படி பண்ணணும்னு. ஸோ அந்த அலுமினி வந்து ஸோ இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜூனியர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 240 நாள் வந்து அவங்க படித்தாங்களாம்.
நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா கரெக்டாக 24 மணி நேரம் கூட கிடையாது. ஸோ 240 நாள் இங்கே இருக்குது, 24 மணி நேரம் இங்கே இருக்குது. ஸோ அப்படி படிச்சுட்டு தான் நாங்களும் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ உள்ளே எப்படி ஆச்சு என்ன ஆச்சு, ஸோ நம்ம காலேஜில் வந்து உழைச்சி எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து எங்களை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு காலேஜுக்குள்ளே வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கனால ஃபோன் அலோடு கிடையாது. ஸோ முடிச்சுட்டு வெளியே வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். டாட்டா. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் முடிச்சுட்டு எக்ஸாமை முடிச்சுட்டு இப்போ தான் வெளியே வரோம். எங்கள் காலேஜில் வந்து ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னா அண்ணா வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபோன் வந்து உள்ளே அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லி சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிற காரணத்தினால நாங்கள் ஃபோனை தூக்கிட்டு உள்ளே போகலை. ஸோ வெளியே வந்த பிறகு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கலாம், என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ. ஸோ உள்ளே போனோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஸ்லாட் வாரியாக பிரிச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எக்ஸாம். ஸோ 11 to 3 நம்ம இந்தியா பார்டரில் கூட உள்ளே போயிடலாம் போலுக்கு. ஆனால் இங்கே வந்து செக்இன் வந்து பயங்கரமான செக்இன். அந்த ஃபோன் இருக்குது, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும், ஸோ காலேஜோட ஐடி கார்டு கொண்டு போகணும். ஸோ எல்லாமே கொண்டு போனால் தான் வந்து உள்ளவே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக உள்ளே போகிறோம். கரெக்டாக வந்து உள்ளே போனோன்னே இங்கே ஒரு செமினார் ஹாலில் உட்கார வச்சு கம்பெனி என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன ஹையரிங் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, எவ்வளவு ஹையர் பண்ணுறாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தென் அது போக 11 மணிக்கு எக்ஸாம்ஸ் ஆனது லேபில் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லேபில் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் தான், கோடிங் மட்டும்தான். ஸோ வந்து இந்த கம்பெனி இன்ஃபோசிஸை பொறுத்தளவுக்கு கோடிங் மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஸோ கோடிங்கை தான் இவங்க ரொம்ப ப்ராசஸ் பண்ணுறாங்க. C++, ஜாவா, பைத்தான். இது வந்து ஒரு ரெஸ்யூம் பேஸ்டில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட் லிஸ்ட்டை. ஸோ வந்து உங்களுடைய ரெஸ்யூமை சூப்பராக அப்டேட்டடோட லிங்க்டின் ப்ரொஃபைலோட பத்திரமா ஒரு அப்டேட்டடாக வச்சுருந்தீங்கனாலே போதும். ஸோ முகாவாசி கம்பெனியில் நீங்களும் ஹையர் பண்ணலாம். ஸோ வந்து என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரோக்ராமிங் ரவுண்டு கேட்டிருந்தாங்க. ஈஸி, மீடியம், லார்ஜு, காம்ப்ளெக்ஸ், ஹார்டு, காம்ப்ளெக்ஸ் சொல்லி 4 லெவல் கேட்டிருந்தாங்க. ஸோ 4 லெவல்லையும் ஜாவா, பைத்தான், C++, டைப் ஸ்கிரிப்ட், ஸோ எல்லா லாங்குவேஜ்லையும் போடலாம். ஆனால் அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து போட்டு முடிக்கணும். கிட்டத்தட்ட 3 டெஸ்ட் கேசஸ் கொடுத்துருத்து அந்த டெஸ்ட் கேசஸை ஃபுல்லாமே பார்த்து இது பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பொறுத்தளவுக்கு என்ன டெஸ்ட் கேசஸ் என்ன பண்ணுன்றதை எனக்கு எதுவும் தெரியல. உள்ளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் போயிட்டு தூங்க ஆரம்பிச்சாச்சு. அதோட சேர்த்து நம்ம நண்பரும் இணைப்பில் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நாள் எப்படி போச்சுன்றதை கேட்போம். சொல்லு நண்பா. ஹாய் நண்பர்களே. ஸோ இந்த டே வந்து ஒரு ரொம்ப நல்ல டே. காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு அருமையாக 2 மணி நேரம் நல்லா ஏசியில் தூங்கணும். அது போக கொஸ்டினை பார்த்தோன்னே எதுவுமே தெரில அப்படின்றதுனால ஒரு 2 மணி நேரம் அருமையான தூக்கம். உள்ள ஆம்பியன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. யாருமே வந்து தொந்தரவு பண்ணவே இல்லை, ஏந்திப்பா கோடிங் போடுப்பா எதுவுமே பண்ணல. 2 மணி நேரம் தூங்கணும், கொடுத்தோம், நாங்கள் வாட்டுக்கு ஷட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுதான் இன்னைக்கு டே. அதாவது கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு 4 லெவல் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் முடிச்ச பிறகு அடுத்து ஹெச்ஆர் இன்டர்வியூ கொண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ ஈஸி, மீடியம், ஹார்டு, காம்ப்ளெக்ஸு எங்களால் வந்து கொடுத்துருக்க டெஸ்ட் கேசஸ் ஒரு 3 டெஸ்ட் கேஸையும் பாஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ரோடே போகுது. அதுவே எங்களால் பாஸ் ஆக முடியல. ஸோ வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த இதுவாக முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் போகிற அளவுக்கு எங்களுக்கு அறிவு கிடையாது. ஸோ இந்த வேலையை விட்டுட்டோம்னா அடுத்த இதுக்கு போகலாம். அதனால மனசை தரல விட்டுறாங்க. இது விட்டா நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். என்ன அப்படிதான் நினைக்கிறேன். அதனால வந்து அப்படியே முடிச்சுட்டு வீடியோ போட்ட முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ போட்டு முடிச்சோடனே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இனி வீட்டுக்கு தான் ட்ராவல். எக்ஸாம் முடிச்ச பிறகு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் ட்ராவல். அப்படியே கிளம்பி மதுரைக்கு போக வேண்டியதான். ஸோ உங்களிடம் விடைபெறுகிறது இஸ்வி பச்சை சட்டை. டாட்டா டாட்டா பாய்.